ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆல்பம் சாங் தான். அந்த பாட்டில் வந்து ஃபீச்சர் ஆகியிருக்குது நம்ம டிஜே அருணாச்சலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் நம்ம ருஹானி சர்மா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பாட்டில் வந்து ஃபீச்சர் ஆகியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணிக்கிறதா தான். அண்ட் இந்த பாட்டுக்கு வோக்கல்ஸ் ரெண்டட் பண்ணிக்கிறது சுப்லாஷினி அண்ட் டிஜே அவங்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே லைக் அந்த யூனிக்கான வாய்ஸஸும் இருக்குது. அண்ட் நம்ம டிஜே பற்றி சொல்ல வேண்டாம், அவர் வந்து நிறைய நல்ல பாடல்கள் நமக்கு தந்திருக்காரு. அண்ட் நாங்கள் கேட்டும் லைக் அந்த ஒரு டைம் பீரியடில் அவருடைய சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகும்னு தெரியல. அந்த பாட்டோட பேர் வந்து கொஞ்சி உறக்குற. ஸோ இந்த பாட்டோடைய பேர் அதுதான். அண்ட் அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ ஹியர் வி கோ. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கொஞ்சி 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 உருக்குற கொஞ்சி உருக்குற கொஞ்சி உருக்குற கொஞ்சி உருக்குற தவிப்புகள் தீருமே கண்கள் மூட என்னமோட இருட்டு வாழும் இன்பமாய் கவலைகள் காணுமே கைகள் கோர்க்க கோபம் தீர்க்க நீ கேட்ட இன்பம் எல்லாம் கனவாக தோன்றுது கேட்காத கதைகள் எல்லாம் காத்தில் தான ஓடுது வலி காணாத வலிகளின் விடையெல்லாம் கண் முன் கோதுதே வெளிக்காட்டாத எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கானா? நல்லா இருக்குது. கொஞ்சி உறக்குறா இடி அடங்க கொஞ்சி உறக்குறா விழி சுருங்க கொஞ்சி உறக்குறா தக தொடங்க கொஞ்சிக்கிற கொஞ்சிக்கிற ஒன்று கொஞ்சிக்கிற கொஞ்சிக்கிற தடைகள் வேண்டாமே தருணம் தீராதே வருட உன் சொர்க்கம் மறைய உன் பர்க்கம் இடையும் முன்னே தூங்க துணிக்கு தாளாட்டுக நீங்காத நோகாம உழைக்கிற கண்ணெட்டும் தூரமும் காதலத்தான் நீ கண் மூடு காண்போமே தடையில்லாமல் நீ கேட்ட இன்பம் எல்லாம் கனவாக தோன்றுதே ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போது. என்னமோ தெரியாது, அது ஒரு 90s கிட்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து இருக்குது சொல்கிறேன். வெளிக்காட்டாத வானத்தின் அருவிகள் உண்மை கொஞ்சி உறக்குற கடல் உறங்க கொஞ்சி உறக்குற இடி அடங்க கொஞ்சி உறக்குற விழி சுருங்க கொஞ்சி உறக்குற கதை தொடங்க கொஞ்சிக்கிற கொஞ்சிக்கிற ஒன்று கொஞ்சிக்கிற கொஞ்சிக்கிற Ken Royce.
சூதிங்கான வாய்ஸஸ்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் டிஜே வர பாடல் கேட்குறேன். லாஸ்ட்டாக நான் வந்து என்ன சொல்கிறது, அசுரனில் வந்து பாடல் பாடியிருந்தார் டிஜேனா. ஸோ அந்த ஒரு பாட்டு ஏமினிக்கின்ற ஒரு சாங் வந்து சின்மையோட பாடியிருப்பார். ஸோ அந்த ஒரு பாட்டை நான் வந்து அதெல்லாம் அண்டர்ரேட்டட் தான். அவருக்கு எல்லாருமே இப்படியான பாட்டில் தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபேஸாக அவர் தெரியும். ஆனால் நான் ரொம்பவே வைப் பண்ணது, ரொம்பவே அந்த என்ன சொல்கிறது, ஒரு நொஸ்டாலஜிக்கான சாங்னா அந்த ஒரு சாங் தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டை நான் சொல்லுவேன். பிகாஸ் கேட்கும்போதும் லைக் ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரீஸான ட்ராக். அதோட இவங்க சூதிங்கான யூனிக்கான குரல் இவங்க 2 பேருமே இருக்குது. சுப்லாஷன் ஏற்கனவே தெரியும், நாங்கள் வந்து கோல்டன் ஸ்பேராக்கு பண்ணியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து ராசா ராசா சாங் ஃப்ரம் கிங்ஸ்டன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து அவங்களோட 3rd சாங் தான் இது நினைக்கிறேன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இன்க்ளூடிங் கிசிக் 3rd இல்லை 4th சாங் போல். ஸோ ஓவரால் அவங்களோட யூனிக்னஸ் ஏற்ற மாதிரியே இந்த ஒரு கெமிஸ்ட்ரி பேரிங் ரொம்ப நாளுக்கு நம்ம டிஜேக்கும் நம்ம ருஹானி சர்மா அவங்களுக்கும். ஸோ ஓவரால் இந்த பாட்டு வந்து எனக்கு கேட்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுங்க. இடையில வந்து ஒரு அந்த டைமிங்கை கூட நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் ஒன்று தந்துச்சு. அந்த கொஞ்சம் ஒரு கிரன்ற ஒரு போர்ஷனோட விழி சுருங்க அந்த ஒவ்வொரு வரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்க்ளூடிங் தட் அது என்ன லைக் அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல முடியலை, அது நாதஸ்வரமா இல்லைனா அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த ஒரு போர்ஷன் வாஸ் லைக் வாவ், அப்படி கேட்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் கொரியோகிராஃபி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அது என்ன சொல்ல கிராண்டியரெல்லாம் இல்லை. பட் அதான் சொல்ல வந்தேன், நாங்கள் 90s கிட்ஸ்க்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ரியாக்ஷன் பண்ணும்போது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா, இப்போல்லாம் வந்து சாய் அபியங்கராக இருக்கட்டும், இப்போ இருக்க கரண்ட்லி அவங்கெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்த்து மியூசிக்கல் ஆல்பம்ஸ் அப்படின்னு பார்த்து வளர்ந்ததில் வந்து டிஜேயாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டாக பிரகதியோட ஒரு பாட்டு பாருந்த தேன் சம்திங் தேன் போகுத தேன் குடிக்க, அந்த ஒரு சாங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு பாட்டு ஃபஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு சாங் அவார்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஏமினிக்கு இட்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ். எனக்கு என் ஹார்ட்டில் அது வந்து அவருடைய வாய்ஸில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாடல். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டை நான் சொல்லேன் கேட்கும்போது ரொம்ப அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்டு லைக் நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து லைக் அதை விட்டுருவாங்க, ஒரு வாட்டி கேட்பாங்க, 2 வாட்டி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அது அவ்வளோ டச்சில் இருக்காது. பட் இந்த மாதிரி பாட்டெலாம் ஓரளவு வைரல் ஆகிட்டால் ஓகே, இந்த பாட்டில் என்ன தான் அப்படி இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. பட் இந்த பாட்டில் என்ன தான் அப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இங்கே வந்து இவங்களுடைய அந்த 2 வாய்ஸும், அந்த டான்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஓவரால் இந்த பாட்டோட ஃப்ளோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓவரால் அதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த பாட்டை கேட்டுப்பேன். கேட்காதவங்க தான் கண்டிப்பாக அந்த பாட்டை கேளுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்சனலி. பிகாஸ் சில மியூசிக்கல் ஆல்பம்ஸ் எல்லாம் லைக் தட்டி விட்டுருவோம், அப்படியே அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் நகர்ந்து போவோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து தட்டி கழிக்க கூடாது. ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஏன்னா சில பாட்டெல்லாம் அப்படி நல்லா இருக்குங்க கேட்கும். நான் நிறைய இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா மூவிஸ்க்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். மியூசிக்கல் ஆல்பம்ஸ் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு வந்து மியூசிக்கல் அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இதை பார்க்குறேன். இந்த பாட்டு கேட்டனாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரீஸியான ட்ராக். பிகாஸ் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டென்ஷனுக்கெல்லாம் தாண்டி இந்த பாட்டை கேட்டோன்னே ஓகே, ஐ ஆம் லைக் ஓகே நான். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்லை அண்ட் அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யார் சேர்த்து பேசணும் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இருந்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.